வெல்கம் டு டிவிஆர் அகாடமி. திஸ் இஸ் கீர்த்தனா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் நம்ம சொல்லியிருந்தோம் மேக்ஸுக்கான வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபிகேஷனாக தமிழில் என்ன, சுருக்குதல். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில பேசிக் விஷயம் வந்து நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச விஷயம் தான், அதை நம்ம வந்து ரீகால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எண்கள். ஓகேவா? எண்களில் நம்ம 3 வகையாக சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து இயல் எண்கள், அதை வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்னா எண். இயல் எண்கள் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நம்மளுக்கு தெரியும். 1 2 3 போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அடுத்து வந்து முழு எண்கள்னால் ஹோல் நம்பர்ஸ், அதை W நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். முழு எண் அப்படின்றது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் முழு எண்கள். ஓகே, அடுத்து முழுக்கள்னால் என்னது, இன்டீஜர்ஸ். ஓகேவா? இன்டீஜர்ஸ் வந்து இசட்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், 0வை வந்து நம்ம சென்டராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவாக வந்து 1 2 3 அப்படின்னும் இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். அப்புறம் 0க்கு நெகட்டிவில் -1 -2 அப்படின்னும் இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். ஸோ அதை என்னென்னு சொல்லுவோம்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எண்கள் அப்படின்றத நம்ம ரீகால் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை வச்சு வர ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சேம் நம்பர்ஸ்ப்பா, சேம் இதை எடுத்துக்கிறோம். அதாவது நேச்சுரல் நம்பர் இன்ட்டு நேச்சுரல் நம்பர் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு நேச்சுரல் நம்பர் தான் கிடைக்கும். அதாவது இப்போ நேச்சுரல் நம்பர் வந்து நம்ம ஒரு 1ன்னு எடுத்துக்கலாமா, அடுத்து வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு நேச்சுரல் நம்பர் தான் கிடைக்கும். ஆமாம் தானே? இப்போ 2ன்றது ஒரு நேச்சுரல் நம்பர். ஸோ அடுத்து பாருங்கள், ஹோல் நம்பர்ன்றது 0வும் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு 0 எடுத்துக்கிறோம். ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் இருக்க நம்பர்ஸும் வரும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ ஒரு 2ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் வந்து 0ன்னு வரும். அப்போ என்ன கிடைக்கிது, ஒரு ஹோல் நம்பர் இன்ட்டு ஹோல் நம்பரை பண்ணுறப்போ என்ன கிடைக்கிது, ஒரு ஹோல் நம்பர், அது முழு எண் கிடைக்குது. ஓகேவா? அடுத்து வந்து அடிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? நேச்சுரல் நம்பர் ப்ளஸ் நேச்சுரல் நம்பர். இப்போ 1 + 2 அதை எடுத்துக்கிறோம். என்ன கிடைக்கும், 3. 3ன்றது என்னது, ஒரு நேச்சுரல் நம்பரா? ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், ஹோல் நம்பர் ப்ளஸ் ஹோல் நம்பர் வந்து ஹோல் நம்பர் வரும். ஓகேவா? அதாவது இப்போ 0 + 1 அப்படின்னாலும் 1ன்றது நேச்சுரல் நம்பரையும் வரும், ஹோல் நம்பர்லேயும் வரும். இப்போ ஹோல் நம்பர். ஸோ இதுவே என்ன எடுத்துக்கலாம், 0 + 0 = 0 இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒரு ஹோல் நம்பரையும் ஆட் பண்ணால் என்ன வரும், ஹோல் நம்பர் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்டில் பண்ணுறோம். இங்கே வந்து சேம், இப்போ நேச்சுரல் நம்பர் பண்ணோம். அந்த மாதிரி நேச்சுரல் நம்பர் இன்ட்டு ஹோல் நம்பர் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும், ஒரு ஹோல் நம்பர். எக்ஸாம்பிள் போடலாமா, நேச்சுரல் நம்பருக்கு நம்ம 1 எடுத்துக்கலாம், ஹோல் நம்பருக்கு நம்ம 0 எடுத்துக்கலாம். ஓகே, அதானே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேச்சுரல் நம்பருக்கும் ஹோல் நம்பருக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன, 0 அப்படின்றது தானே. அது ரெண்டுக்கும் அதில் இல்லாத நம்பர் எதில் இருக்குன்னா 0. அதனால் நம்ம 0 வச்சு பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? ஆன்சர் என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்குது. அப்படி தானே? ஸோ 1 × 0 = 0, ஒரு ஹோல் நம்பர் கிடச்சிருக்கு. ஓகே, இது அப்படியே உல்டாவாக போட்டாலும் அதான் கிடைக்கும். 0 × 1 = 0, ஹோல் நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ அடிஷன் பார்க்கலாம். அடிஷனில் இப்போ 1 ப்ளஸ் இங்கே 0 என்ன கிடைக்கும், ஆன்சர் 1. 1ன்றது நேச்சுரல் நம்பர் தான் கிடைக்கும். இங்கே நீ எந்த நம்பரை போட்டாலும் சரி, புரியுதானே? ஸோ வந்து ஹோல் நம்பர் 0 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹோல் நம்பர் வராது, நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? அடுத்து இது அது அப்படியே உல்டாவாக வரும், அதே தான் வரும். ஓகேவா? 1 இப்போ நேச்சுரல் நம்பர் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அது ஒரு சின்ன விஷயமா நம்மளுக்கு தெரியும். பட் எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம் ஹாலில் வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம எக்ஸாம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சு போட்டு பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து சென்டென்ஸில் கொடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ மேக்ஸ்லேயுமே வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் மாதிரியான கொஷின்ஸ் வந்து வருது. ஸோ அதனால தான் இதையும் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனில் சொல்லியாச்சு. ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வகுப்படும் தன்மை, அதாவது டிவிசிபிள் ரூல். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வந்து எந்தெந்த நம்பராலலாம் வகுப்படும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போது எக்ஸாம்பிள் இப்போ 2 எடுத்துக்கிட்டோம். இப்போ 2 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்து அது 2ஆல் வகுப்படுமான்னு கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம் இல்லையா? அப்படின்னா கடைசி இலக்கம் இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சு அல்லது 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எண் 2ஆல் வகுப்படும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா நம்பருக்கும் நம்மளுக்கு தெரியணும். அதுதான் வந்து டிவிசிபிள் ரூல். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 2 சொல்லியாச்சு. இப்போ 3
ஒரு எண்ணை 3ஆல் வகுப்படுமான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த எண்ணை இப்போது எண் இருக்குது அப்படின்னா அந்த இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்படணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் எப்படின்னா பாருங்கள், இலக்கங்கள்னால் இது ஒரு இலக்கம், இந்த மாதிரி தனித்தனி நம்பர்ஸ் தான் இலக்கங்கள். இந்த இலக்கங்களோட கூடுதல் ஆட் பண்ணியிருக்கோமா, அதோட கூடுதல் 3ஆல் வகுப்பட்டுச்சு, கம்ப்ளீட்டாக வகுப்படணும். ஓகேவா? இப்போ 21ன்னு வருது, இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 21 வருது. அதை 3ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கிது, 7 கம்ப்ளீட்டாக வகுப்படுது இல்லையா? ஸோ அப்போ இந்த நம்பர் வந்து 3ஆல் கம்ப்ளீட்டாக வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 4க்கு என்ன கண்டிஷன், ஒரு நம்பர் 4ஆல் வகுப்படணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? ஒரு அதாவது கடைசி 2 இலக்கம் 0 இருக்கணும். ஓகேவா? ஒரு நம்பரு 4ஆல் வகுப்படணும்னா 2 கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நம்பரோட கடைசி 2 டிஜிட் பார்க்கணும். அது 2 டிஜிட்டும் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது கட்டாயம் வந்து 4ஆல் வகுப்படும். இந்த 2 நம்பர் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து கடைசி செகண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா, கடைசி 2 இலக்கம் 4ஆல் வகுப்படணும். ஃபுல் இப்போ இந்த ஒரு 5 டிஜிட் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் பார்க்குறது கஷ்டம் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, லாஸ்ட் 2 டிஜிட்டை பார்த்தா போதும். இப்போ 28, இது 28 வந்து 4ஆல் வாய்ப்பாடில் வரும். இப்போ 28 வந்து 4ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஹோல் நம்பரும், இந்த முழு எண்ணும் 4ஆல் வகுப்படும்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து 5க்கு நம்மளுக்கு தெரியும், கடைசி இலக்கம் 0 அல்லது 5 இருக்கணும். ஓகே, அடுத்து இப்போ 6 பாருங்கள். 6 ஒரு நம்பர் 6ஆல் வகுப்படணும்னா என்ன கண்டிஷன்னு பார்த்தோம்னா, அந்த எண் அந்த 6ஆல் வகுப்படுதான்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த எண் வந்து 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். ஒரு எண் 2ஆலையும் 3ஆலையும் 2ஆலையுமே வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது 6ஆலையும் கண்டிப்பாக வகுப்படுன்றதான் ரூல். இப்போ இந்த நம்பரை செக் பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் வந்து பாருங்கள், இரட்டைப்படையில் முடிஞ்சிருக்கா, அப்போ வந்து என்னது 2ஆல் வகுப்படும். ஓகே, இப்போ வந்து 3ஆல் வகுப்படணும்னா என்ன கண்டிஷன் பார்த்தோம், இலக்கங்களோட கூடுதல் வந்து அந்த இலக்கங்களோட கூடுதலை 3ஆல் கேன்சல் ஆகணும், அப்படி தானே? ஸோ இதை பாருங்கள், இலக்கங்களோட கூடுதல் 5 9 9 9 6 15 டிவைடட் பை 3 5 கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகுமா? அப்போ இந்த நம்பர் 2ஆலையும் கேன்சல் ஆகுது, கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகுது, 3ஆலையும் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகுது. அப்போ இந்த நம்பர் கட்டாயமாக 6ஆலையும் கேன்சல் ஆகும். இந்த நம்பரை நீங்கள் வேணால் 6ஆல் கேன்சல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால தான். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து வந்து 7க்கு வந்து ஸ்பெஷல் ரூல் கிடையாது, அதை நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அஸ் யூஷுவல் கேன்சல் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ 8 எடுத்துக்கோ. ஒரு எண் 8ஆல் வகுப்படுதானே எப்படி பார்க்கணும். இப்போ 4க்கு எப்படி லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 0வாக இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு நம்பர் 8ஆல் கம்ப்ளீட்டாக வகுப்படணும் அப்படின்னா லாஸ்ட்டு 3 இலக்கங்கள் 0 இருக்கணும். 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ 4 நம்ம 4க்கு என்ன பார்த்தோம், செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம், இந்த இருக்குது பாருங்கள், கடைசி 2 இலக்கம் 0 இருக்கணும் அல்லது கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுப்படணும். அதே மாதிரி தான் 8க்கும். பட் அங்கே என்ன சொல்கிறாங்க, கடைசி 3 இலக்கங்கள் 0 இருக்கணும். 3 இலக்கங்களை சொல்கிறாங்க, அங்கே 2 இலக்கம், இங்கே 3 இலக்கம். அங்கே கடைசி 2 இலக்கம் வந்து 4ஆல் வகுப்படணும். அந்த மாதிரி இங்கே கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்படுதான்னு செக் பண்ணணும். ஓகேவா? நான் கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கட்டாயமாக அதை நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து 9 இலக்கங்களின் கூடுதல். 9 வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு நம்பர் 9ஆல் வந்து வகுப்படுமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது. இலக்கங்களோட கூடுதல் இன்னும் 9ஆல் வகுப்பட வேண்டும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வேறு எதுக்கு பார்த்தோம், 3க்கு பார்த்தோம் இல்லையா. இலக்கங்களை ஆட் பண்ணி அது 3ஆல் வகுப்பட்டுச்சு, அப்படி கம்ப்ளீட்டாக வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது 3ஆல் வகுப்படும். இப்போ 9க்கும் அதே கண்டிஷன் தான், எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அது 9ஆல் கம்ப்ளீட்டாக வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் 9ஆல் வகுப்படும். ஓகேவா? 10 as usual நம்மளுக்கு தெரியும், லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கணும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 11 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்கப்பா. அதாவது 11 ஒரு நம்பர் 11ஆல் வகுப்படுமான்னு ஈஸியாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதலோட வேறுபாடு 0 அல்லது 11ஆல் வகுப்படணும். 0வாக இருக்கணும் அல்லது 11ஆல் வகுப்படணும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இந்த நம்பர் இப்போ 11ஆல் வகுப்படுமான்னு கண்டுபிடிக்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க, கண்டிஷன் என்ன, ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதலின் வேறுபாடு. ஃபஸ்ட்டு ஒன்று விட்ட இலக்கங்களோட கூடுதல் எடுத்துக்கலாம். இது 1 விட்டாச்சா, இது 2, இதை விட்டுட்டு இதை எடுத்துக்கிட்டோம். ஓகே தானே, எழுதியாச்சு. இதோட கூடுதல் 17ன்னு வருது. ஸோ அடுத்தது ஒன்று விட்ட இலக்கங்களோட கூடுதல் 17.
அவற்றோட வேறுபாடுன்னு அது டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். 17 - 17 0. என்ன கண்டிஷன்? ஒன்று 0வாக இருக்கணும், அல்லது 11 இருக்கணும், 11 மடங்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த எண்ணை வந்து 11ஆல் வகுப்படும். இதுதான் வந்து டிவிசிபிள் ரூல். ஓகே, அடுத்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பின்னங்கள். ஓகேவா, பின்னங்கள் வந்து நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கிட்டால் தான் சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே போக முடியும். பின்னங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும், P/Q ஃபார்மில் இருக்கும். மேலே இருக்கிறது வந்து தொகுதி, கீழே இருக்கிறது வந்து பகுதின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் மேலே இருக்கிறது வந்து நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். ஓகேவா, ஸோ பின்னங்கள் நம்மளுக்கு 3 வகை இருக்குது. ஓகேவா, ஒன்று தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். இங்கிலீஷில் சொல்லணும், இங்கிலீஷில் வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. தகு பின்னம் அப்படின்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகா பின்னம்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தகு பின்னம்னா என்னென்னா எப்படி இருக்கும்னா, அதாவது மேலே இருக்கு இல்லையா, தொகுதி சின்னதாகும், பகுதி பெரியதாகவும் இருக்கும். கீழே இருக்க பகுதி பெருசாகவும் மேலே இருக்க தொகுதி சின்னதாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது தகு பின்னம். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தது தான். எப்படி கீழே இருக்கிற 3 வந்து பெருசு, அதாவது கீழே இருக்கிறது பெருசாக இருக்கணும். பெரியவங்க மேலே, இது மேலே தானே இருக்குது, ஸோ பெரியவங்க மேலே சின்னவங்க உட்காருறது அப்படி தானே உட்காருவோம் எப்பயுமே. ஸோ அது தகும். ஓகேவா, அது தகு பின்னம், தகும். ஓகேவா, தகா பின்னம் அப்படின்னா என்னதுன்னா, மேலே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். தகு பின்னத்துக்கு ஆப்போசிட்டாக தகா பின்னம் இருக்கும். தொகுதி பெருசாகவும் பகுதி சின்னதாகவும் இருக்கும். ஓகேவா, இது வந்து தகாது. இது சின்னவங்க மேலே பெரியவங்க உட்காந்து அந்த குழந்தைகளை தாங்க முடியாது. ஸோ அதை தகா பின்னம், அது தகாது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, இது சிம்பிள் விஷயம்தான், பட் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு டக்குன்னு கிளிக் ஆகணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கலப்பு பின்னம். கலப்பு பின்னம்னா ஒரு முழு எண்ணும் ஒரு ஃப்ராக்ஷனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ ஒரு கலப்பு பின்னமானது எப்படி இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். நோட் இங்கே பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. கலப்பு பின்னம் அப்படின்றது ஒரு முழு எண்ணும் ஒரு தகு பின்னமும் சேர்ந்துருக்கணும். பார்த்துக்கோங்க, தகு பின்னம்னா கீழே பெருசு மேலே சின்னது. ஸோ அப்போ வந்து கலப்பு பின்னம்னா எப்படி இருக்கணும், ஒரு முழு எண்ணும் ஒரு தகு பின்னமும். ஏன் இவ்வளோ டீப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ கொஷின்ஸ் வந்து அப்படி போயிடுச்சு. நம்ம ஒரு சின்ன விஷயம்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம், பட் எக்ஸாமில் அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டால் தான் கொஷின்ஸ் வந்து எந்த ஆங்கிளில் கேட்டாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பின்ன கூட்டல் மற்றும் கழித்தல் பார்க்க போகிறோம். ஓகேவா, அதெல்லாம் பேசிக் தான். ஒரு பின்னம்னா தெரியும், P/Q ஃபார்மில் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஒரு பின்னத்தை கூட்டணும் கழிக்கணும்னா என்ன பண்ணணும், பகுதி முதல் சேமாக இருக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஒரு கண்டிஷன். ஓகேவா, பகுதி சமமாக இருக்கணும். ஸோ பின்ன கூட்டல் பார்க்கலாம். இப்போ ஒரு நம்ம எக்ஸாம்பிளுக்கு 1/4ஐயும் 3/2ஐயும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, என்ன பண்ணணும், பகுதியை சேம் ஆக்கணும். எப்படி சேம் ஆகலாம் தெரியும், இது சின்ன நம்பர்னால நம்ம ஈஸியாக போட்டுட்டோம். அதாவது 4 2 4 மாற்றணும் அப்படின்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு போட்டாச்சு. பட் பெரிய நம்பராக இருந்தால் என்ன பண்ணணும், அதுக்கு தான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதுக்கே எல்சிஎம் எடுத்து காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க, 4, 2. ஓகேவா, இது எல்சிஎம் தெரியும் தானே. அதாவது இப்போ 2 இது ரெண்டுமே 2ஆவது வாய்ப்பாடில் வரணும்னால 2 போட்டிருக்கோம். இது 2 2s are 4 1. இப்போ 2ஆவது வாய்ப்பாடில் போட்டுட்டு மிச்சம் இங்கே என்ன இருக்குது, 2 × 2 4. இப்போ காமனாக 4, இதை 4ஆக மாற்றணும். இது 4 தான் இருக்குது, இப்போ இன்ட்டு 1ன்னு அர்த்தம். மேலேயும் இன்ட்டு 1, அது 1 அப்படியே வந்துடும். இது 2 எப்படி 4ஆக மாற்றுவேன், இன்ட்டு 2 போட்டால் 4ஆக மாறிடும். கீழே இல்லை இன்ட்டு 2 பண்ணால் மேலேயும் இன்ட்டு 2 பண்ணணும். அப்போ 3 2s are 6. இப்போ மேலே இருக்கிறத ஆட் பண்ணி போடு, கீழே இருக்கிறத அப்படியே போடு, அவ்வளோதான். 7/4. இதான் பின்ன கூட்டல். பின்ன கழித்தல் அதே தான், இதே ஃபார்மேஷன் தான், பட் லாஸ்ட்டில் இங்கே கூட்டியிருக்கோமா, இதை கூட்டியிருக்கோமா, இங்கே கழிச்சு போடுவோம், அவ்வளோதான். பின்ன கழித்தல் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பட் இதில் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வருது. ஸோ இதை எப்படி பண்ணணும்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, பின்ன கழித்தல் இங்கே பாருங்கள், ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தானே இருக்குது. ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி கழிக்கணும் கூட்டணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா, ஒன்றும் இல்லை, இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டீங்கன்னா இங்கே சொன்னோம் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கழிக்கிறதோ கூட்டுறதோ பண்ணிக்கலாம். ஸோ எப்படி மாற்றணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் ஒரு ஃப்ராக்ஷன், அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னம் எப்படி இருக்கும், ஒரு முழு எண்ணும் ஒரு ஃப்ராக்ஷனும் இருக்கும். அந்த ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும், மேலே தொகுதி கீழே பகுதி இருக்கும். இதை எப்படி நம்ம வந்து நார்மலான ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம், சாதாரண பின்னமாக மாற்ற போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போது என்ன பண்ணணும், இது வந்து நீங்கள் ஃபார்முலா மாதிரி கூட எழுதி வச்சுக்கலாம், இல்லை கவனிச்சுக்கோங்க. இந்த முழு எண் இருக்குல்ல, இந்த முழு எண்ணையும் பகுதியையும் ஃபஸ்ட்டு பெருக்கிக்கணும். ஓகேவா, எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த முழு எண்ணையும் பகுதியையும் பெருக்கிட்டு இந்த தொகுதியோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இங்கே போடலன்னா இந்த பகுதி என்ன பண்ணணும், கீழே போட்டுக்கணும். இங்கே நான் போடுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு கலப்பு பின்னமாக அந்த பின்னமாக மாற்ற போகிறோம்.
இது வந்து என்னது 5 2s are 10 அதை என்ன சொன்னோம், ரெண்டையும் பெருக்கிக்கணும். ப்ளஸ் என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணிக்கணும். தொகுதியை ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை கீழே என்ன இருக்கும் பகுதி, இதை அப்படியே போட்டுக்கணும். அப்போ 11/2 வருது. மைனஸ் 4 3s are என்னது 12. ரெண்டையும் பெருக்கிக்கணும் சொன்னோம் இல்லையா, ரெண்டையும் பெருக்கிக்கணும் ப்ளஸ் ஆட் பண்ணணும் இதை. அப்போ என்னது 4 3s are 12 ப்ளஸ் 1 டிவைடட் பை 4. கரெக்டாக கீழே இருக்க பகுதியை அப்படியே போட்டுக்கிட்டோம்ப்பா. இப்போ 11 மைனஸ் 2 இங்கே என்ன வரும் 13/4. இப்போ அங்கே எடுத்த மாதிரி இது. இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணணும், பகுதி சேமாக இருக்கணும். கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் பகுதி சேமாக இருக்கணும். இது போகணுன்னு அவசியம் இல்லை, நம்ம எப்படி போட்டுக்கலாம் தானே. 4 மாற்றியாச்சு. இங்கே 2 பண்ணாலும் இங்கேயே பண்ணணும். 22 மைனஸ் 13 ஆமாம் தானே. 22 13 போச்சுன்னா எவ்வளோ, 9/4. ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 9/4 இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் அடித்து போடணும். 4 டேபிள் அடிக்கலாமா. 4 2s are 8. ஒரு 1 4 4 2 4s are 8. அப்போ 2 மிச்சம் இங்கே 8 போச்சுன்னா இங்கே 1 இருக்கும். அப்போ 2 1/4 தான் ஆன்சரு. கலப்பு பின்னத்திலே கிடச்சிடுச்சு. இப்படியும் நீங்கள் போடலாம். அதாவது ஆன்சர் வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கானா இல்லை நார்மல் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கானான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஆன்சரை வந்து கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா. ஓகே, அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பின்ன பெருக்கல் வகுத்தல் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ அங்கே என்ன பார்த்தோம், அதாவது பின்ன கூட்டல் கழித்தலுக்கு என்ன பார்த்தோம்னா பகுதியானது சேமாக இருக்கணும். இப்போ P/Q ஃபார்மில் இருக்கும்னு சொன்னோம். பின்னம்னா இந்த பகுதியானது ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் பின்ன கூட்டல் கழித்தல் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஆனால் பின்ன பெருக்கல் வகுத்தலை பொறுத்த வரைக்கும் பகுதி சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதை நோ நீட் சேம் டினாமினேட்டர்னு எழுதியிருக்கேன். ஓகேவா. பின்ன பெருக்கல் என்ன, அதை டேரெக்டாக பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேவா. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு 4 4 1 12, ஒரு 3 3 9 27 9. இது அடிக்கலாமா, ஒரு 3 3 3 3 9. இப்போ ஆன்சர் என்ன வருது 1/3 வருது. ஓகே தானே. ஸோ இது இப்படியும் கொடுக்கலாம் ஆப்ஷனில், இல்லைனா வந்து இது எப்படி பண்ண வரலாம் 10. இப்போ பாயிண்ட் வச்சுட்டு போட்டாச்சு. 3 9 இங்கே 3 வந்துடும். மிச்சம் 1 0. இப்படியே போயிட்டே இருக்கும். இப்படியே ஆன்சர் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. இதான் பின்ன பெருக்கல். பின்ன வகுத்தல் அதே மாதிரி தான். இங்கே பார்த்தோம் இல்லையா, இப்படி வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுன்னு எப்படின்னு சொல்லுங்கள். 4 2s are 8 ப்ளஸ் 1 9/2 டிவைடட் பை 3 2s are 6 ப்ளஸ் 1 7. அங்கே சொல்லிட்டேனால இதை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஓகேவா. புரியலன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. அந்த முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளை வச்சு இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. இப்போ வந்து டிவிஷன் இருக்குது, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். 9/2 அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த டிவிஷனை மல்டிப்ளையை மாற்றிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸி ஆகிடுமா. இப்படி மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் இருக்கு இல்லையா, இந்த பின்னத்தை நம்ம வந்து இன்வெர்ஸ் பண்ணணும், தலைகீழாக ஆக்கணும். 7/2 இருக்கிறத 2/7 போட்டோம்னா இதை நம்ம மல்டிப்ளையை வந்து நம்ம டிவைடை வந்து மல்டிப்ளைன்னு போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ண முடியும். 9/7 இது எப்படியும் போடலாம். இதுக்கப்புறம் அடித்து போடுற மாதிரி எப்படி ஆன்சர் பாயிண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புலையும் போட்டுக்கலாம். ஓகேவா. இவ்வளோ தான் பின்ன கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். இதெல்லாம் பேசிக்காக ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிட்டோம், ரீகால் பண்ணிட்டோம். ஓகேவா. ஓகே, அடுத்து சம்ஸ் வந்து அடுத்த பார்ட் 2ல் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் அதில் சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா. அந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். இதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த பார்ட் 2 வரதுக்கு முன்னாடி இதை நான் அந்த ஃபார்முலாஸை நல்லா